ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வியின் சமையல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வயநாடு ரீசெண்டாக இப்போ போயிருந்தோம். இப்போ அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா சீனரி ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ நாங்கள் வழியில் ஒரு இடத்துல ஒரு கடையில் டீ குடித்தோம். இப்போ அந்த கடையில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நிறைய எல்லா ஜாமான்லாம் விற்றுட்ருந்தாங்க. மிளகு, ஜீரகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா புளி, அதுமாரி வெல்லம், இதுமாரி பொருள்லாம் அங்கே நிறைய கிடச்சிது. அதுமாரி உள்ளதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பக்கமும் பார்த்திங்கன்னா நிறைய கார்டன்லாம் கொஞ்சம் இருந்தது. எங்களுக்கு லேட் ஆனதுனால நாங்கள் அதெல்லாம் நின்று பார்க்க முடியல. இதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளார போயிட்டோம். இப்போ நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளார போன பிறகு பார்த்திங்கன்னா அங்கேருந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்ம போக வேண்டியதாக இருக்குது. இப்போது அங்கே ரீச் ஆகக்குள்ளார பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் ரீச் ஆன பிறகு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வயநாடு ரீச் ஆகிட்டோம். இப்போ அது டைம் பார்த்திங்கன்னா நைட் ஆகிடுச்சு, ஒரு 10:30 11 மணி. இப்போது நம்ம இந்த ஹோட்டல் போடக்குள்ளார கொஞ்சம் 11 11:30 ஆகிடுச்சு. இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா காலட் பிரிட்டிஷ் ரெசார்ட்டுன்னு சொல்லிட்டு கல்பெட்டாங்கிற இடத்துல கேரளாவில் இருக்குது. இப்போ அங்கே தான் இது போட்டிருந்தாங்க. கீழே எப்படி இருக்கோ அதே மாதிரியே மேலேயும் இருக்குது. ஹோட்டல் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இயற்கையாக பார்த்திங்கன்னா எதுக்கு அந்த சீனரியும் இந்த பஞ்சவர்ண கிளி அந்த சவுண்டோடு அந்த இடத்துல கேட்கக்குள்ளார விடிய கிளம்புறையெல்லாம் எழுந்திரிச்சு பார்க்கக்குள்ள அந்த ரெசார்ட் அவ்வளோ அழகாக இருந்தது. இப்போ நாங்கள் இன்றைக்கி மறுநாள் காலையில் எழுந்திரிச்சிட்டு இந்த பஞ்சவர்ண கிளியோடு தான் ரொம்ப நேரம் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெசார்ட்லேயே சாப்பிட்றதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கீழே அண்டர் கிரவுண்டில் சாப்பாடெல்லாம் கொஞ்சம் ஒரு இடத்துல எல்லாருக்கும் ரெடி பண்ணியிருந்தாங்க. அங்கே போயிட்டு இப்போ நாங்கள் சாப்பிட போயிருந்தோம். இப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சீனரிலாம் ரொம்ப சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. நம்ம கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மலை பிரதேசமும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ அந்த
ஹோட்டல்லையே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கெல்லாம் விளையாடுறதுக்கெல்லாம் கீழேயே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நல்லா எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கேமை வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சாப்பாடு பார்த்திங்கனாக்கா ராகி கூழ், அதுக்கப்புறம் எக்கு, ப்ரெட்டு, பூரி, புட்டு, ஒரு பயிரில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கூட்டு மாதிரி வச்சுருந்தாங்க. இது ஜாமு, இது எல்லாமே வச்சு கூட நம்ம பஃபே சிஸ்டம் தான். நம்ம போய் வேணுங்கிறத நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம உட்காந்து ரிலாக்ஸாக நல்லா சாப்பிட்றது மாதிரி இருந்தது. அதுமாரி இப்போ எல்லோரும் சாப்பிட்டோம். இப்போது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் அங்கே பேசிக்கிட்டே உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் அப்புறம் நம்ம ரூமுக்கு கிளம்பிட்டோம். அது மாதிரி பசங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விளையாடுறதுக்காக கொஞ்சம் ஊஞ்சல், கொஞ்சம் கேம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. எங்கள் பொண்ணு ஊஞ்சலை ஏறி ஆடிக்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ரூமுக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ இந்த ரூமு கீழே எப்படி இருக்குதோ அதே மாதிரியே மேலேயும் இருக்குது. கீழே 2 பேர் படுத்துக்கிற மாரி இருந்தது. நாங்கள் நைட்டு மிட் நைட்டாக இருந்ததுனால நைட்டு வந்தோன்னே நான் எடுக்கலை. காலையில் வெக்கேட் பண்ணக்குள்ளே தான் நாங்கள் வந்து எடுத்தோம். இப்போ வந்து இதே மாதிரியே மேலேயும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நாங்கள் ஒரு 11 மணி இருக்கும் வெக்கேட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அந்த இடத்த விட்டு. ஏன்னா நாங்கள் மறுபடியும் ஒரு 2 டேஸ் தான் எங்களுக்கு லீவு இருந்ததுனால ஒரே நாளில் ஒரு சில இடங்களில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம்.
இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஒரு வியூ பாயிண்ட் தான் இப்போ பார்க்குறோம். லக்கிடின்னு சொல்லிட்டு ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தோம். மேலேருந்து கீழே பார்க்கவே அவ்வளோ பயமா இருந்தது. அந்த நம்ம கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரோடு போயிட்டே இருக்குது கீழ. அதில வந்து கார், பஸ் எல்லாம் போயிட்டுருக்கிறது நமக்கு சின்னதா வரைக்கும் தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா, இதில நல்ல ஃபோட்டோஸு இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஆனா, நம்ப ரோட்ல நிக்கக்குள்ள ரொம்ப உஷாரா பார்த்து நிக்க வேண்டியதா இருக்குது. ஃபுல்லா வண்டிங்க, காருங்க எல்லாம் போயிட்டே இருக்கிறாங்க. இப்போ அங்க கொஞ்ச நேரம் அத கொஞ்சம் வேடிக்கை பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது ஃபாரஸ்ட் ஏரியா கண்ட்ரோல்ல உள்ள ஒரு இடம். கவர்மெண்ட்டோடது. இது வந்து பார்த்தீங்கன்னா, பூக்கொடி லேக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது உள்ளே வந்து போகிறதுக்கு ரூ. 20 இதுக்கு டிக்கெட்டு போட்டிருந்தாங்க. நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் அழகழகா இருந்தது கார்டனில். அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே நான் போய்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போட்டிங் வந்து வேணான்னு சொன்னால் பசங்க கேட்கல. அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு இல்லை போகணும், எங்கேயுமே நம்ம போகிறதில்ல, சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்தே ஆகணும்னு 2 பேருமே சொன்னதுனால சரின்னு ஒத்துக்கிட்டோம். அவங்கள போக சொன்னதுக்கு இல்லை இல்லை நீங்கள் வரணுன்ட்டாங்க. அப்புறம் அவங்க கால் வந்து பெடல் போட்டு தான் இப்போ இது போகிற மாதிரி இருக்குது. இது ஒரு ஆளுக்கு வந்து 350 ருபீஸ் வந்து வாங்கிக்கிட்டாங்க டிக்கெட்டு. 20 நிமிஷம் தான் இப்போது இந்த போட்டிங் வந்து அவங்க டைமிங் கொடுக்குறது. இப்போ 20 நிமிஷத்தில் அவங்க நம்ம போயிட்டு நம்ம திரும்ப ரிட்டன் வந்தாகணும். இப்போ 2 பசங்களுமே அவங்க பேசிக்கிட்டே ஜாலியாக அப்படியே வந்துட்டு இருந்தாங்க. இப்போ நான் அதை வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப அழகாக இருந்ததுங்க. உண்மையிலேயே வந்து ஃபஸ்ட்டு நான் ரொம்ப பயந்தேன், உள்ளே போகிறதுக்கு எப்படி இருக்குமோ என்னமோ, வேணாம் நானும் அப்பாவும் இருக்கோம், நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்கன்னா அவங்க கேட்க மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போகக்குள்ளார பார்க்கக்குள்ளார அந்த செடி அந்த கொடியெல்லாம் பார்க்கக்குள்ள ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்ல வேளை வந்தோமேன்னு நினச்சிக்கிட்டேன், இல்லைன்னா இதை நாங்கள் மிஸ் பண்ணியிருப்போம். பசங்க ஆசைப்படி இது நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். இப்போது இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருந்ததுங்க. உண்மையிலேயே இது வந்து எல்லாரும் போய் அவசியம் பாருங்கள். வயநாடு போனீங்கன்னாக்கா ரொம்ப அழகாக
இருந்தது. அப்புறம் நம்ம வந்து இப்போ அவங்க சொன்ன டைமிங் முடிஞ்சிடுச்சு. அப்புறம் ஒரு 20 நிமிஷம் முடிஞ்ச உடனே நம்ம வந்துட்டோம். இப்போ போட்டிங் முடித்த பிறகு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு டீ கடையில் வந்து டீயெல்லாம் குடிச்சிட்டு உட்காந்துருந்தோம். அங்கே குரங்கு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கம் இருந்தது. அதில் ஒரு குரங்கு மட்டும் பார்த்திங்கன்னா யார் யார் என்னென்ன கொடுக்குறோமோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அழகாக க்யூட்டாக பண்ணிக்கிட்டு இருந்தது. அதெல்லாம் பார்த்து நாங்கள் சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தோம். இப்போ இது பார்த்த பிறகு அங்கேருந்து நம்ம இப்போ கிளம்பிட்டோம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தேன் பூச்சிகள்லாம் வந்து வளர்க்குறது, அதுக்கப்புறம் அது எப்படி உருவாகிறது, தேனெல்லாம் எப்படி எடுக்கிறாங்க, தேனில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, அதுமாரி உள்ள ஒரு மியூசியம் அது. அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிருந்தோம். தேனில் பார்த்திங்கன்னா இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கான்னு நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு அதில் கிட்டத்தட்ட ஒரு 50-60 தேன் பாட்டில் நமக்கு காமிச்சாங்க. ஒவ்வொன்றுத்துலேயும் கொழுப்பு கரையுது, எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு. இதுமாரி அவங்க ஒவ்வொரு தேன் பாட்டிலையும் காமிச்சு ஒவ்வொரு இது சொல்லக்குள்ளார ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கும். ஒவ்வொரு தேனையும் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பூனால் எடுத்து நமக்கு டேஸ்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த தேன் உருவாகிற அந்த இது எல்லாத்தையுமே கொண்டு போய் நமக்கு மியூசியங்கிறதுனால உள்ளே போய் பார்க்குறதுக்கு அலோட் பண்ணுறாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே உள்ளே வந்து இப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரியும் வச்சுருந்தாங்க, விற்பனைக்கு தான் வச்சுருந்தாங்க. ஆனால் இதில் எதுவும் நாங்கள் வாங்கலை. தேன் பாட்டில் மட்டும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் ஒரு ஹோட்டல் போயிட்டு அப்புறம் சாப்பிட்றதுக்காக போயிருந்தோம். அங்கே வந்து பசங்க அவங்களுக்கு வேணுங்கிறத விருப்பப்பட்டதை அவங்க ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க. நானும் எங்கள் வீட்டுக்காரும் வந்து மீன் குழம்பும் சாதமும் வாங்கிக்கிட்டோம். இப்போ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம் ஊருக்கு. இப்போ இந்த வீடியோ இதோடு இப்போ நமக்கு முடியுது. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.